கர்த்தரை தொடுறது அவ்வளவு சுலபம் இல்ல. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை தொட முடியாது. 2 செகண்ட்ல ஆண்டவரை தொட்ட முடியாது. சில பிரச்சனைகளை தாண்டி போகணும். சில இடத்துல தனிமையா தான் போகணும். சில இடத்துல ரொம்ப நேரம் அதற்காக பிரயாசப்படணும். அந்த வாஞ்ச உள்ளத்துல இருக்கிறதுனால அந்த தடை எதையுமே அந்த அம்மா பார்க்கவே இல்லை. ஆண்டவரை ஈஸியா தொற்ற முடியாது. ஆண்டவரை சுலபமா தொற்ற முடியாது. அதுக்கு நிறைய நேரம் காத்திருக்கணும். ஆனா அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீக்கிரத்துல போய் தொட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எழும்புங்க ஆண்டவரே, எழும்பி நில்லுங்க ஆண்டவரே. வார்த்தைகளால் அவரை கவர்ந்து, பேசி கவர்ந்து, முழங்காலிட்டு, அழுது, கெஞ்சி அவரை உங்க பக்கத்துல இழுத்து, நான் சொல்ற உடனே ஒரு நாள் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. 12 வருஷத்தினுடைய போராட்டம் ஒரே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது? சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இத்தனை பேர் உன்னை சுத்தி தொட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன ஆண்டவரை கேட்கறீங்க, என்ன கேட்கறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் இப்படி போய் கேட்கிறாரு, இப்படி போய் கேட்கறீங்க ஆண்டவரே, தொட்டது யாருன்னு கேட்கறீங்க, அந்த வஸ்திரத்தை தொட்டது யாரு கேட்கறீங்க? இவ்வளவு கூட்டம் இருக்கு, நெரிசல் இருக்குது. இல்லப்பா, எல்லாரும் தொட்டதுக்கும் யாரோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க தொட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க விசுவாசத்தோட என்ன தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவங்கள சரி பண்ணிருச்சு. நான் தான் ஆண்டவரே லேசா காத்திருந்தப்பா, இந்த நாளுக்காக தான் ஏக்கமா இருந்தேன். இந்த நாள் எப்ப வரும்னு நினைச்சேன். இந்த வியாதியோட ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் இல்லை. போராடி சலிச்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் நிம்மதி பெருமிச்சு விட்டேன். நான் நம்புறேன் அந்த நாள் வரும். கேட்கிற அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, என் அன்பு தகப்பன், என் அன்பு தாய், அந்த நாள் சீக்கிரம் வரும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு முழு விடுதலை கிடைச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா, இனி எனக்கு அந்த பாரம் இல்லை, இனி எனக்கு அந்த வியாதி இல்லை அப்படின்னு சந்தோஷமா. நான் சொல்றேன், அந்த கூட்டத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. ஆனா லட்சக்கணக்கான பேர்ல ஒரே ஒருத்தினுடைய சந்தோஷத்தை மட்டும் அடக்கவே முடியல. அவ மிகப்பெரிய சந்தோஷப்படுறா. அதற்கு வேற காரணம் எதுவுமே இல்லை. ஆண்டவரை தொட்டுட்டா. ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் தனியா தெரியுமா? ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் சந்தோஷமா இருப்பான். ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் 12 வருஷம் சுமந்த பாடா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல சரியாகும். ஆண்டவரை தொடுறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தரை தொடுறதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்.